வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காட் மோட் இன் விண்டோஸ் பத்தி பார்க்க போறோம். பேரே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, காட் மோட். பட் இந்த கான்செப்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். ஸோ ஏன் பவர்ஃபுல் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை சிஸ்டம் அட்மினா இருக்கிறீங்க, இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, சர்வீஸ் டெஸ்க் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஆப்ஷன் வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல மேனேஜ் பண்ற செட்டிங்ஸ், ஃபீச்சர்ஸ், கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ், கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் லொகேஷனுக்கு கொண்டு வர முடியும். ஒரு சிங்கிள் ஃபோல்டருக்குள்ள இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a வெரி குட் டிப் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷோ யூ ப்ராக்டிக்கல். நீங்க வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்ல போயிட்டு நீங்க யூ கேன் ஜஸ்ட் காப்பி திஸ் பர்டிகுலர் கண்டென்ட். உங்களுடைய விண்டோஸ் சர்வர்லயோ இல்லை விண்டோஸ் கிளைண்ட்லயோ நீங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு பண்ணலாம். இல்லை வந்து ஒரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு எந்த லொகேஷன்ல பண்ணணுமோ பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் டு மேனேஜ்மெண்ட் ஐக்கன் மாதிரி மாறிடும். ஸோ சி a லிஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம் டாஸ்க்ஸ். இப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், டிஃப்ரெண்ட் உங்களுடைய கண்ட்ரோல் பேனல்ல வர ஆப்ஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல வர ஆப்ஷன்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா சர்வர்ல வந்து 188 ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ 188 டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லொகேஷன்ல நம்மளால கொண்டு வர முடியும். கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் க்ளோஸ் டு 200+ டூல்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம வந்து இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுல வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ரிலேட்டடா நான் வந்து டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டைப் ட்ரபிள் ஷூட்டிங் வர செக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஃபில்டர் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை நம்ம முன்னாடி பண்ண ட்ரபிள் ஷூட்டிங் ஹிஸ்ட்ரி, இப்போ கரண்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விண்டோஸ் சர்வர் இருக்கு, அது நம்ம ஒரு டொமைனுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் ஜாயினிங் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து 188 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒரே இடத்துல கொண்டு வர முடியும். சரி, நான் உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு கொலாப்ஸ் ஆல் குரூப்ஸ் கொடுத்து பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க ஆப்ஷன்ஸ். உங்களுடைய கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற சவுண்ட் ஆப்ஷன்ஸ், ரீஜனல் செட்டிங்ஸ், மவுஸ் ஆப்ஷன்ஸ், ஃபைல் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ், கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க் மேனேஜ் பண்ற யூசர் செட்டிங்ஸ், ஃபயர்வால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல உங்களால கொண்டு வர வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 188 டூல்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் காட் மோட்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டிப் தான் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம சிங்கிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வந்து மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து மோர் ஆஃப் a hidden folderன்னு சொல்லலாம். பட் இட் இஸ் a very powerful and handy customization option. So even though it is giving us a lot of central place for management, இது வந்து அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கொண்டு வர போறது இல்லை. என்ன பண்ணுன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருக்கீங்க, இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டிஸ், எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்டருக்குள்ள கொண்டு வராங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், மெனூஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். இதெல்லாம் நிறைய, இது ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் ஃபயர்வால் இல்லை விண்டோஸ் வால்ட் இதெல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட் அண்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வால்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய சர்டிஃபிகேட், கிரெடென்ஷியல்ஸ்லாம் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வெப் பாஸ்வேர்ட், வெப் கிரெடென்ஷியல்ஸ், விண்டோஸ் கிரெடென்ஷியல்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இங்கேருந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து உங்களுக்கு தேவையான பவர்ஃபுல் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்டியன் ஹோஸ்ட் இல்லை ஜம் சர்வரில் வந்து யூ கேன் ஹேவ் இட் அண்ட் யூ கேன் ஈஸிலி மேனேஜ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல போயிட்டு தேடிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் போயிட்டு இல்லை கண்ட்ரோல் பேனலில் போயிட்டுலாம் நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு சர்ச் இட். அதே மாதிரி இங்கே வந்து பவர்ஃபுல்லாக உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபயர்வால் போயிட்டு நான் மாடிஃபை பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபயர்வால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வாலோடைய ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்துடும். உங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் இட் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த செட்டிங்ஸ், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அது எல்லாமே உங்களால சிங்கிள் பிளேஸ்லேருந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் a very very powerful option பட் at very simple to configure. ரொம்ப குயிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை ரீநேம் பண்ணுங்க. I'll just paste this content into the யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்ல நான் பேஸ்ட் பண்றேன். இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, so thank you for listening.